ஒரு நியாயமான குற்றச்சாட்டை தான் பார்க்குறேன். இப்போ தான் விருதுநகரில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. இன்றைக்கி சேலத்தில் மாநாடு நடந்த தாவேகா கூட்டத்தோட கூடுதலான கூட்டம். எவ்வளோங்கிற நம்பர்கள் இவங்க ஒரு 5000 பேர் சொல்கிறாங்க. அவங்க 10,000 பேர் வச்சுங்க, 15,000 வச்சுங்க, கூட வச்சுங்க. எனக்கு அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்த கூட்டத்துக்கு இவ்வளோ எஸ்ஓபிகள் போடப்பட்டதான்னு பார்க்கணும். இன்றைக்கி மருத்துவமனை, நடமாடும் மருத்துவமனை, ஆம்புலன்ஸு, தண்ணீர் பாட்டில், அது இது பார் கோடு வச்சுருக்கணும், QR கோடு வச்சுருக்கணும். எல்லாருமே அனுமதிக்கப்பட்டால் தான், நிர்வாகிகள் மட்டும்தான் வரணும், பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இது மாதிரி நீங்கள் எங்கேயா சொல்லியிருக்கீங்களா? யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? புதுச்சேரியில் விஜய் கூட்டம் போடணும்னா அதுக்கு 1008 சண்டை. அவங்க எஸ்பி லேடி அம்மா சண்டைக்கு வர்றாங்க. இங்கே சண்டை. எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போடணுன்னா ஏகப்பட்ட நிபந்தனை. ஒருத்தர் போடவே முடியாது, இயங்கவே முடியாத மாதிரி நிபந்தனை. இந்த மாதிரி நிபந்தனை விதிக்கப்படட்டும். எல்லாருக்கும் விதிக்கப்படுதான்னு கேட்குது. யாருக்குமே விதிக்கப்படாமல் தாவேக்காக்கு மட்டும் விதிக்கப்படல, பாரபட்சம் தானே. அது என்ன குழப்பம்? எல்லாருக்கும் விதினா சந்தோஷம். இப்போ நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் திடுக்குன்னு பேரணி நடக்கும், ஊர்வலங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் வந்த பூஸ் ஒரே பாடாவதியாக இருக்கும். சென்னையில் மொத்தமே 3 ரோடு தான். பீச் ரோடுன்னு சொல்லக்கூடிய காமராஜர் சாலை, அண்ணா சாலை, இந்த பக்கம் ஜிஎஸ் சாலை, மொத்தம் 3 ரோடு தான். மற்றெல்லாம் குறுக்கு ரோடு தான், சின்ன ரோடு தான். இதில் அண்ணா சாலையில் படகுன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் போனாங்க, பேரணி போனாங்கன்னா சோழி முடிஞ்சு வச்சு, பெரிய பாடல். இப்போ போகிறதே இல்லை. எந்த கட்சியும் போகிறல. மக்களுக்கு நிம்மதி. அதை மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கே அனுமதி கிடையாதுப்பா. அவன் பூரா டிவியில் பேசிக்கோ, மக்கள் பார்த்துருவாங்க. யார் பொதுக்கூட்டம் வராங்க, பரம சந்தோஷம். தாவேக்காக்கு மட்டும் நிபந்தனை, வேறு யாருக்கு நிபந்தனை கிடையாதுங்கிற பாரபட்சம்.